Hello everyone, welcome to Banu Sami Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. இது ஆப்பத்துக்கு, சப்பாத்திக்கு, இடியாப்பம்க்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். இடியாப்பம் ரெசிபி நம்ம சேனல்ல ஆல்ரெடி நான் அப்லோடு பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் 400 கிராம் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா செவக்க வறுத்துக்கணுங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் ஆகும். நல்லா செவக்க வறுத்துக்கணும். இது வதங்கட்டும். நாம அதுக்குள்ள ஒரு மசாலா பொருட்களை அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் இல்லைன்னா பாதி மூடி தேங்காவை சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு காரம் ஜாஸ்தியா இருந்தா சூப்பரா இருக்குங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. 3 கூட சேர்க்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. நான் இதுல கசகசாவை சேர்க்க மறந்துட்டேங்க. அதனால நான் இப்போ பாதியில சேர்க்கிறேன். நீங்க அரைக்கும் போதே முன்னாடியே சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் தண்ணியை ஊற்றி மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. அதுக்குள்ள நம்மளுடைய வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க, நல்லா சிவந்து வரணுங்க. இந்த அளவுக்கு 3லேருந்து 5 நிமிஷம் வதக்குங்க. இப்போ நாம இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துப்போம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போதான் டேஸ்டும் சூப்பரா இருக்கும். மிதமான சூட்ல வச்சு இந்த இஞ்சி பூண்டு அதோடைய பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்க, நல்லா இந்த மாதிரி வதக்கினதுக்கு அப்புறம் இதுல நாம 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 400 கிராம் சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒரு 250 கிராம் சேர்த்தா கூட கரெக்டா இருக்கும். 3 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியா சேர்த்துட்டு நல்லா இது அந்த தக்காளி குழஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பாயா குழம்பு பாத்தீங்கன்னா ஆப்பத்துக்கு, இடியாப்பத்துக்குலாம் சூப்பரா இருக்குங்க. பாருங்க, நல்லா தக்காளி குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ நாம இதுல மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், காரத்துக்கு ஏத்தாப்புல சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கோங்க. தனியா தூள், மல்லித்தூள் ஜாஸ்தியா சேர்க்கணுங்க. பாயா குழம்புலாம் செய்யும் போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துட்டு அதோடைய எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்ல வச்சு நல்லா 1 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. பாருங்க, இப்ப நாம இதுல கழுவி வச்சிருந்த ஆட்டுக்காலை இதுல சேர்த்துடலாங்க. ஆட்டுக்காலை சுடு தண்ணியில போட்டு நல்லா அதோடைய மேல் பகுதி எல்லாத்தையும் சுரண்டிட்டு கழுவிட்டு 2-3 வாட்டி கழுவிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. நான் இங்க 2 ஆட்டுடைய கால் எடுத்திருக்கேங்க. சேர்த்துட்டு அதோடைய மசாலாலேயே நல்லா பெரட்டிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட மிளகாய் தூள், வெறும் மிளகாய் தூள், தனியா தூள் இல்லைன்னா நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கூட நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அந்த மசாலாலேயே நல்லா பெரட்டுங்க. பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதுல அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுதை இதுல நம்ம சேர்த்துடலாம். தேங்காய் விழுதை சேர்த்துட்டு அந்த மிக்சியும் கழுவி அதோடைய தண்ணியும் சேர்த்துருங்க. கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ண வேணாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து இப்போ இந்த தேங்காய் விழுதுலயே 1 நிமிஷம் நல்லா பெரட்டிக்கோங்க. 1 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயே வச்சு இது நல்லா அதோடைய மசாலா எல்லாமே கோட் ஆகணுங்க பாயால. இந்த பாயால பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. மூட்டு வலிலாம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே நல்லது. நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. இது நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இதுல நம்ம மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணுங்க. ஏன்னா பாயா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு 8லேருந்து 10 விசில் நம்ம லோ ஃப்ளேம்லயே வைப்போம். அதனால தண்ணியை கொஞ்சம் ஜாஸ்தியாவே ஊத்திக்கோங்க.
ஏன்னா தண்ணி எல்லாமே ஃபுல்லா கம்மியாயிடும். அதனால தண்ணி ஜாஸ்தியா ஊத்திக்கோங்க. கடைசியா இதுல கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு மூடிய போட்டு லோ ஃப்ளேம்ல 10 விசில் வச்சிருங்க. ஏன்னா ஒரு சில கால் சீக்கிரம் வேகும், ஒரு சிலது வேகாது. 10 விசில் லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும்ங்க. 10 விசிலுக்கு அப்புறம் பாருங்க. பாயா நல்லா வெந்துடுச்சு அப்படின்னா அதோடைய எலும்புல இருந்து பாயா வந்து அதோடைய ஃப்ளஷ் வந்து அப்படியே தனியா வருங்க. அதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. பாருங்க, குழம்பும் நல்லா திக்கா இருக்கும். அந்த குழம்பை எடுத்து நீங்க கையில பாத்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்குங்க. அதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. பாயா வந்து நமக்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். 10 விசில் வச்சு கூட பாயா வேகல அப்படின்னா நீங்க வந்து மறுபடியும் அதுல 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து மறுபடியும் ஒரு 2ல இருந்து 3 விசில் கொடுங்க. பாயா நல்லாவே வெந்துடும். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான பாயா குழம்பு ரெடி ஆயாச்சு. இதே அளவுகளோட நீங்களும் செய்யுங்க, உங்களுக்கும் சூப்பராகவே வரும். ஆப்பத்துக்கு, இடியாப்பத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாங்க. உங்களுக்கு பாயா பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.